ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜயநரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 3/4/2019 புதன்கிழமை, விளம்பி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள், தேய்பிறை திரையோதசி காலை மணி 10:58 வரை, பின்னர் சதுர்த்தசி. நட்சத்திரம் பூரட்டாதி, அதிகாலை மணி 3:25 வரை, பின்னர் உத்தரட்டாதி. யோகம் சுக்லம் இரவு மணி 9:47 வரை, கரணம் வனிஜை காலை 10:58 வரை, பின்னர் விஷ்டி. ராகுகாலம் பகல் மணி 12:12 முதல் 13:44 வரை. யமகண்டம் காலை 7:36 முதல் 9:08 வரை. குளிகை காலை 10:40 முதல் 12:12 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, பூசம், மனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் மேஷம், ரிஷபம், சிம்மம், கன்னி, தனுசு, கும்பம் ஆகியவையாகும். செவ்வாய் அதிபதியாக கொண்டு தைரியமும் துணிவும் சுறுசுறுப்பும் மிக்க மேஷ ராசி அன்பர்களே, பெண்களால் லாபம், அவர்கள் நட்பால் சுகம் ஏற்படும். பிரிந்தவர் சேரும் பொன்னான நாள், எல்லா வகையிலும் ஏற்றம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமாக பெரியோர்களின் சந்திப்பு இனியதாக அமையும். எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். பெண்களால் நன்மை உண்டாகும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய வீடு அமையும். அரசு பணியாளர்களுக்கு மனதுக்கு பிடித்த புதிய பதவிகள் தேடி வரும். அந்தஸ்து, கௌரவம் உயரும். மாணவர்கள் நன்கு படித்து தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9, கவரும் எண்கள் 4 மற்றும் 8, சாதகமான எண்கள் 2, 3, 5, அனுகூலமற்ற எண்கள் 6, 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்து சிவப்பு வண்ண ஆடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். அசுரகுரு சுக்கிரனை அதிபதியாக கொண்டு இசை மற்றும் கலையார்வம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, அனைத்து நலன்களும் உண்டாகும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் ஏற்படும். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகும். மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். தங்கள் பேச்சின் மூலமாக பேச்சாளர்கள் வருமானத்தை அதிகரித்துக் கொள்வர். விற்பனை பிரிவினைகள் வாக்குவன்மையால் பொருள்களின் விற்பனை சூடுபிடிக்கும். புதிய வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவார்கள். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசும். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8, கவரும் எண்கள் 7 மற்றும் 9, சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6, அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க், வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளையாடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். புத்தி கூர்மையும் ஞானமும் அதிகமிக்க மிதுனராசி அன்பர்களே, மற்றவர்களுடன் இணக்கமாக இருப்பீர்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடுவது பிடிக்காது. தன் தனித்திறமைகளால் முன்னுக்கு வந்து விடுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். பிறருக்கு கட்டளையிடும்படியான அதிகார பதவிகள் கிடைக்கும். புண்ணிய காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். பாக்கிய வைத்தியால் மகிழ்ச்சியான நாளாக அமையும். பதவி உயர்வு கிடைக்கலாம். வசதி வாய்ப்புகள் பெருகும். சிலருக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. இனிய வாகன யோகமும் ஏற்படும். இனிய பேச்சு சார்ந்திருத்தால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களுக்கு தங்கள் நண்பர்கள் சந்திப்பால் இன்பம் பெருகும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3, கவரும் எண்கள் 5, 6, 9, சாதகமான எண்கள் 1 மற்றும் 2, அனுகூலமற்ற எண் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமையில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதம் மனிதனும் சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது
தோஷ நிவர்த்தியாகும். அன்பு செலுத்துவதும் மிக பிரியமும் உள்ள கடகராசி அன்பர்களே, அவசியமானதை மட்டும் வாங்குங்கள். காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள். அர்த்தமுள்ள காரியங்களில் மட்டும் ஈடுபடுங்கள். பெண்களால் குடும்பத்தில் கலகம் உருவாகலாம். உயரதிகாரிகளிடம் பணிவுடன் நடத்தல் அவசியம். இன்று ரிலாக்ஸாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என செயல்படாமல் எதையும் ஆலோசித்து செயல்படுவது நல்லது. வேலைகளில் தொந்தரவுகள் எழலாம். உடன்பிறப்புகளுடன் சுமூகமாக செல்வது அவசியம். அசைவ விரும்பிகளுக்கு அஜீரண தொல்லைகள் ஏற்படலாம். அரசு வகை தொல்லை உண்டு. மாணவர்கள் தங்கள் கிரகிப்புத்தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்திக் கொள்வர். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6, கவரும் எண்கள் 8, 1 ஆகும். சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை ஆகும். அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: சிவபெருமானுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். உடை விஷயத்திலும் ஆபரணங்கள் விஷயத்திலும் ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாத சிம்மராசி அன்பர்களே, நன்றாக உண்பீர்கள். தொழிலில் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். அந்தஸ்துக்கு குறைவானவர்களை அலட்சியம் செய்வீர்கள். புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வாகன மற்றும் போஜன சுகம் கூடும். அரசால் அனுகூலம் உண்டு. ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். காதல் ஈடுபட்டால் கவலைகளை மறப்பீர்கள். அரசாங்க ஆதரவு உண்டு. புதிய நண்பர்களால் பல நன்மைகள் ஏற்படும். பெண்கள் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை காண்பீர்கள். உங்கள் திறமைமிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்று மகிழ்வர். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிவப்பு ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாந்த குணமுடைய பந்தவாசம் மிக்க கன்னிராசி அன்பர்களே, உற்றார் உறவுகள் ஏமாற்றி திரிவர். ஆயினும் அன்பு கலந்த பேச்சின் காரணமாக எதிர்காலத்தில் மாறிவிடுவார்கள். இதுநாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும். எதிர்பார்த்த வரவுகள் தாமதமின்றி வந்து ஏற்றம் தரும். மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும். புது பெண்ணின் சிநேகம் ஏற்படும். அதனால் மகிழ்ச்சியும் நிலவும். சிலருக்கு சொந்த நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர். சுய ஒழுக்கம், ஆளுமை ஆகியவை மேலோங்கும். அரசு பணியாளர்களுக்கு ஆணையிடும் அதிகார பதவிகள் கிடைக்கலாம். மாணவர்கள் தங்கள் நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வார்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை ஆகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிர் தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். புத்திமான் மரியாதைக்குரிய துளாராசி அன்பர்களே, உங்கள் தன்னம்பிக்கை, சுதந்திர மனப்பான்மை மற்றும் பொறுப்புணர்வு ஆகவே பாராட்டை பெறும். வெளியூர் பயணங்களில் கவனம் தேவை. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் அதிகாரிகளிடம் பாராட்டு பெற முடியாது. குழந்தைகள் உடல்நிலையில் அக்கறை தேவை. அனைவருடனும் அன்பாகவும் சுமூகமாகவும் பழகினால் எதிர்ப்புகள் குறையும். துன்பம் வரும்போது சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் செயல்களில் வெற்றி பெற மிகுந்த பிரயாசைப்பட நேரும். முன்னேற்ற வாய்ப்புகள் கதவை தட்டும். பயணத்தில் தடைகள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைப்பது அரிது. துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7.
சாதகமான எண் 8, அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். திரண்ட தோள்களும் வலிமையான கால்களும் உடைய விருச்சிக ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தனவரவு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. தேவையற்ற சிந்தனைகளால் மன அமைதி குறையும். திரைக்கு பின் சில வேலைகளை செய்ய நேரலாம். தொடர் பணியால் ஓய்வு இருக்காது. சீரான சிந்தனையே உங்களுக்கு தற்சமயம் தேவை. பொறுப்புணர்ந்து செயல்பட்டால் வெற்றிகளை குவிக்கலாம். அரசு ஆதரவு உண்டு. எந்த காரியங்கள் செய்யும் முன்பும் யோசித்து செய்யுங்கள். காரிய தடைகளால் ஆர்வம் குறையும். எல்லோரையும் சந்தேகப்படும் குணம் ஏற்படும். மாணவர்கள் தடைப்படும் காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: துர்க்கையை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவந்த வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிதலும் அல்லது சிவப்பு பசுதானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். குழந்தைகள் வாழ் பாசத்தை புளியக்கூடிய தனுராசி அன்பர்களே, திறமைகளால் அரசு பதவிகள் கிடைக்கலாம். துப்பறியும் தொழில் புரிவதில் வல்லவர்கள் நீங்கள். சகல சௌபாகியத்துடன் ஆனந்தமாக வாழ்வீர்கள். காரியங்களில் கை கொடுப்பாள் மனைவி. உற்சாக மிகுதியால் உள்ளம் மகிழும். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதிக தான லாபம் உண்டு. எதிர்வாளர்வால் ஈர்ப்பு ஆகியவை ஏற்படும். மனத்தம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். ஆரோக்கியம் மேம்படும். ஆடை ஆபரணங்கள் சேரும். முகநூல் மூலமாக புதிய நண்பர்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை அதிகரிக்கும். பணவரவு உண்டு. மாணவர்களுக்கு மனத்தம்பும் மகிழ்ச்சியும் நிலவும். தனுராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகங்கள் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். எடுப்பான மூக்கும் கனமான கழுத்தும் உடைய மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறையும். சுக சௌக்கியத்திற்கு பங்கம் விளையலாம். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பணவரவு தாமதப்படும். எதையும் சாதிக்கும் திறமை பெறுவீர்கள். வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் செல்லவும். தன்னம்பிக்கையோடு இருங்கள். குடும்பத்தாரிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு தோல்வி பயத்தால் முன்னேற்றம் தடைப்படும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்த மோதிரத்தை சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். நீதிபதி போன்ற பதவிகளை வகிப்போரும் வேதாந்தம், தத்துவம், ஞானம் ஆகியவற்றில் ஈடுபாடு உடைய கும்பராசி அன்பர்களே, பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். ஆதலால் மனதில் மிகுந்த திருப்தி நிலவும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். புத்து சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். வீட்டிலுள்ள பெரியவர்கள் பாசத்துடன் அரவணைப்பர். நல்ல வாகன யோகம் ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் சேரும். குடும்ப சுகத்தில் திருப்தி ஏற்படும். தொழில் வளம் பெருகும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சியில் தேர்ச்சி ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7.
அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கிரைவண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும், கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். உண்மையானவரும் சுதந்திர மனப்பான்மை உடைய மீனராசி அன்பர்களே, முறையற்ற பல வழிகளில் பணம் வரலாம். உறவுகளுடைய மனக்கசப்பு உருவாகும். எச்சரிக்கை தேவை. தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகளும் பணமுடையும் தவிர்க்க முடியாதது. பெண்களால் விரைய செலவுகள் ஏற்படும். கோபத்தை குறைப்பது நல்லது. வெற்றிக்கு கடின உழைப்பு தேவை. குறிக்கோளின்றி மனம் போன போக்கில் அலைய நேரும். திறமையுடன் செயல்பட்டாலும் இகழ்ச்சியை மிஞ்சும். வியாபாரிகளுக்கு ஓரளவு லாபங்கள் குறையும். மாணவர்களுக்கு மாற்றங்கள் நிகழும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்து மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணிந்து கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும்.